ஃபிஷ்ஷுங்க, வஞ்சிர மீன். இது நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கோசரம் வாங்கியிருக்கோம். இப்போ நாங்கள் மீன் வாஷ் பண்ணிகிட்ருக்கோங்க. எப்படி ஃப்ரை பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன மசாலா போடணும்னு சொல்கிறேங்க. ஈஸி தான், ஈஸியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. நம்ம வஞ்சிர மீன் வாங்கியிருக்கோங்க, ஃப்ரை பண்ணணும். இது 2 மீனுங்க ஸ்லைஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். எப்படி ஃப்ரை பண்ணுறோன்னு பாருங்கள், சொல்கிறேன். இப்போ மீன் நம்ம வாஷ் பண்ண போகிறோங்க. வாஷ் பண்ணிட்டோம். இப்போ மஞ்சள்தூள் போட்டு நம்ம வாஷ் பண்ணோங்க. இப்போ நம்ம மஞ்சள்தூள் போட்டு மீனெல்லாம் வாஷ் பண்ணுறோங்க. வாஷ் பண்ணால் மீன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்குள்ளே இருக்க கிருமியெல்லாம் கொஞ்சம் சேர்த்துருங்க. ஃபிஷ்ஷும் நல்லா இருக்குங்க. இது ரசம் ஊற வைக்கிறதுக்கு புளியும் தக்காளியும் ஊற வச்சுருக்கோம். இப்போ மீன் மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருக்கோங்க. பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டில் பப்பாயா வாங்கியிருக்கோங்க. இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க. பப்பாயா மீன் ஃப்ரை மசாலா வாங்கியிருக்கோங்க. 10 ரூபா பேக்கெட்டு. 2 போட்டாலே போதுங்க. போட போகிறோம். வீட்டு மசாலாவும் போடலாம், தப்பில்லை. இது ஈஸியாக இருக்கும். இதுலேயே காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே இருக்குங்க. நம்ம எதுவுமே கலக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது எல்லாமே இருக்கும். அப்படியே நம்ம கரைச்சிட்டு மீனை அதில் நனைச்சி கிளறி மீனை வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்துக்கணுங்க. இந்த மாதிரி கலந்துட்டோங்க. எண்ணெய் சேர்த்துக்கணும். மசாலா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மீனோட மீன் ஒட்டிக்காத நல்லா இருக்குங்க. தேவையான எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ மீன் வாஷ் பண்ணிட்டோம். இது இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பெசரி வைக்க போகிறோங்க ஃபிஷ்ஷை. இப்போ இதில் நம்ம மசாலா தடவி மீனில் அப்படியே எடுத்து வைக்கணுங்க. நம்ம இதில் ஃபிஷ்ஷெல்லாம் தடவி கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நீங்கள் கடாயிலையோ இல்லை தோசை தவாலையோ ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்குங்க. மசாலா எதுவும் கொட்டாது, செய்யாது, நல்லாயிருக்கும். நீங்கள் தோசை தவாவில் ஃப்ரை பண்ணிங்கன்னா எதுவும் உடையாது, செய்யாதுங்க. ஃபிஷ்ஷு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃபிஷ் இந்த மாதிரி மசாலா தடவி வைக்கணுங்க. நம்ம ஃபிஷ்ஷில் மசாலா தடவி வச்சுருக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க. ஃப்ரை பண்ணுறப்ப காட்டுறேங்க. நல்லாயிருக்குங்க. வஞ்சர மீன்லாம் சாப்பிட்டா நல்லதுங்க உடம்புக்கும். நீங்களும் அடிக்கடி வஞ்சர மீன் சாப்பிடுங்க. ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லது. எந்த அளவுக்கு நம்ம வஞ்சர மீன் எடுத்துக்கிறோமோ உடம்புக்கு நல்லது தாங்க. ஃபிஷ்ஷு வறுக்கிறோங்க. இது ஃப்ரை பண்ணியப்போ ஃபிஷ் நல்லாயிருக்கும். மீன் வறுத்துட்டோங்க. ஃப்ரை பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி ஆகிடும். நல்லாயிருக்கும். ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகுதுங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. செம்ம வாயெல்லாம் இப்போயே ஊறுதுங்க. ஃபிஷ்ஷு வறுத்துதுங்க. இப்படி தாங்க செய்யணும். பிரியாணி தம்மில் போட்டிருக்கேங்க, உங்களுக்கு காட்டுங்க. பிரியாணி ஃபிஷ் வறுவல், பிரியாணி. எங்கள் வீட்டில் என்ன டிஷ்ஷுன்னு காட்டுறேங்க நான். மட்டன் பிரியாணி செய்கிறோம். எங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கிக்கோங்க. சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம்.
எங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சுட்டாங்க. பிரியாணி ரெடி. இப்போ சிக்கன் வறுவலுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. காட்டுறேங்க அப்புறமா. சிக்கன் வறுத்துட்டே இருக்கிறோங்க. சிக்கன் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனுங்க. நம்ம செஞ்ச பிரியாணிங்க டபராவில் செஞ்சுருக்கோம். மட்டன் பிரியாணி. சுட சுட சிக்கன் ஃப்ரை. சுட சுட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணிங்க. மட்டன் பிரியாணி ரெடி. ஃப்ரெஷ்ஷு ஃப்ரை பண்ணோம். பயிர் பச்சடி. சிக்கன் 55. இன்றைக்கி எங்கள் வீட்டு டிஷ்ஷுங்க. எப்படி இருக்குது சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். பாய்.